Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான பன்னீர் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இப்போ வாங்க பன்னீர் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டரில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும், அதனால தான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கிலேயே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்ட்டு அவசியம் இல்லைங்க. பாருங்க, இந்த மாதிரி 2 நிமிஷம் வதங்க விட்டா போதும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்க வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நம்ம ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குடமிளகா வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குடமிளகாவை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன், குழந்தை சாப்பிட்ணுன்ட்டு. உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசினஸ் குழந்தைங்க சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த பன்னீரெல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சப்பாத்தி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்ட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. மசாலாவும் வேற ஒரு பவுலில் எடுத்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதில் நான் லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மயோனேஸும் ஆட் பண்ணிக்கிறேன். மயோனேஸும் தேவையான அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ சென்டரில் நம்மளுக்கு தேவையான மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு பிறகு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது பசங்க ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியும். இப்போ கடைசியில் இந்த லாஸ்ட் பகுதி இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நம்ம நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.